இன்னைக்குரிய டிவோஷன் எப்படி ஜெபிப்பது? மத்தேயு 5:48. ஏசு கிறிஸ்து மலை பிரசங்கத்துல உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. நிந்தித்தல் அப்படின்னா என்னன்னா அவமரியாதை, இல்லைன்னா தவறாக குற்றம் சாட்டுதல், இல்லைன்னா அவதூறு சொல்லுதல் அப்படின்னு தான் பொருளாகும். துன்பப்படுத்துதல் அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக நியாயம் இல்லாமல் தொல்லைகளை ஒருவங்களுக்கு கொடுக்கறோம்ல, அதுதான் அதோட பொருள். இப்படிப்பட்ட ஒன்று நமக்கு சம்பவிக்கும்னா நம்முடைய பதில் என்னவா இருக்கும்னு யோசித்து பாருங்க. அந்த மனிதரை பற்றி நாமும் பிறரிடம் சொல்லுவோம். அவங்க மேல கசப்பு, வெறுப்பு, கோபம் உருவாகும். அந்த மனிதர் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் மனசுல தோன்றும். கடவுளிடத்துல நீதி கேட்டு ஜெபம் பண்ணுவோம். ஆனா இது எல்லாமே அநீதியுள்ளவர்கள் செய்யற செயலாகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில முதலாவது நம்ம என்ன பண்ணணும்னா நமக்காக ஃபர்ஸ்ட் ஜெபிக்கணும். நம்முடைய உள்ளத்துல உள்ள கசப்பு, வெறுப்பு, கோபம் எல்லாமே அந்த மனிதர் மேல இருந்து அகலும்படியா நம்ம ஜெபிக்கணும். இவைகளை உள்ளத்துல வைத்து கொண்டு என்னை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியும்னு வெறும் வாய் வார்த்தையா ஜெபிப்போம்னா அது மாய்மாலம் ஆகும்னு சொல்றாரு. உள்ளத்துல அக்கிரம சிந்தை இருந்தா கர்த்தர் செவி கொடார் அப்படின்னு நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். எனவே நம் உள்ளம் முதல்ல கழுவப்பட வேண்டும். அவர்களை முழுமையாக நம்ம மனசுல மன்னிச்சுட்டு ஜெபிக்கணும். ரெண்டாவது, என் உள்ளத்தை அன்பினால் நிரப்பும் அப்படின்னு ஜெபிக்கணும். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேல் எனக்கு ஒரு அன்பு உண்டானால மட்டும்தான் அவங்களுக்காக நான் உண்மையாகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் அந்த அன்பை நமக்குள்ள உள்ளத்துல ஊற்றுனாதான் நமக்குள்ள அது வரும். மூன்றாவது, எல்லா மனிதர்களும் கர்த்தரின் சாயலில் படைக்கப்பட்டவங்க. அவங்க நல்லோர் என்றும் தீயோர் என்றும் பாராம எல்லாரையுமே ஆண்டவர் நேசிக்கிறாரு. எல்லாருக்கும் ஆசீர்வாதங்களை தராரு. எனவே நம்மை போல ஒருவனை நம்ம பிறர் பார்க்க வேணும், நம்மளை போல பிறனையும் நேசிக்கணும் அப்படிங்கிற ஜெபம் நமக்குள்ள இருக்கணும். இத மத்தேயு 5 இந்த சாப்டரையே வாசிச்சு பார்த்தா இதோடைய முந்தின வசனங்கள்ல நம்முடைய சத்துருக்களையும் பகைக்கிறவர்களையும் சபிக்கிறவர்களையும் சிநேகிக்கணும்னு வசனம் சொல்லுது. அவங்கள ஆசீர்வதிக்கணும், அவங்களுக்கு நன்மை செய்யணும்னு கர்த்தர் சொல்றாரு. எனவே நம்முடைய ஜெபத்துல அவங்க ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு ஆண்டவர் தரணும் அப்படின்னு நம்ம ஜெபம் இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் ஆண்டவரே அவனை தண்டியும் நீதி செய்யும் நம்ம ஜெபிக்க கூடாது. ஏசு சிலுவையில தன்னை துன்பப்படுத்தியவர்களை பிதா மன்னிக்க வேண்டும்னு உண்மையாவே ஜெபம் செய்தாரு. அதுல எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை. எனவே எந்த கசப்பும் வெறுப்பும் இல்லாம நம்மை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே உம்மை போல ஒரு மனதை தாரும். ஆமேன்.